Hi children, 4th standard English. Unit 3, Time for a Journey. Today our topic is Prose Robinson Crusoe. My Little Pictionary. Tent, a portable shelter made of canvas attached to the ground poles. Footprint, the impression of the foot in a soft substance such as sand or snow. Tribe, a small community of people with common habits and culture. Boat, a small vessel used to travel in water. Waterfall, water from river or stream dropping from a higher point to a lower point. Okay children, shall we enter into the lesson Robinson Crusoe. Author introduction. Robinson Crusoe was written by Daniel Defoe. Daniel Defoe is a writer, journalist born in London. His most famous novel, Robinson Crusoe, was published in 1917. அதாவது ராபின்சன் குரூசோ இதோட ஆத்தர் டேனியல் டிஃபோ. இவர் ஒரு ரைட்டர் அண்ட் ஜேர்னலிஸ்ட். இவர் லண்டன்ல பிறந்தவர். இவரோட ஃபேமஸ் நாவல் ராபின்சன் குரூசோ. இத பப்ளிஷ் பண்ண இயர் 1517. When he was 59 years old, it is said that novel has been translated into many languages next to the Bible. அதாவது இவருக்கு 59 இயர்ஸ் ஓல்டா இருக்கும்போது இந்த புக்கு பைபிளுக்கு அடுத்தபடியா நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. Okay children, Robinson Crusoe. Robinson Crusoe was a brave young man. He loved adventures. When he was 19 years old, he left his home and took travel in the sea. One day, his ship started to sink because of a great storm. Robinson managed to swim to an island. When he reached the island, he was so tired that he just slept on the sand. When he woke up, he found a little dog next to him. They both were all alone in that place. ராபின்சன் குரூசோங்கிறவரு ஒரு தைரியமான யங் மேன். அவரு 19 வயசா இருக்கும் போதே அவர் வீட்டை விட்டு கப்பல் பயணத்தை தொடர ஆரம்பிச்சாரு. அப்போதைக்கு ஒரு நாள் அவருடைய கப்பல் கடுமையான புயல்னால மூழ்கிச்சு. உடனே அவரு ஸ்விம் பண்ணி ஐலாண்ட ரீச் பண்ணாரு. ஐலாண்ட் வந்த பிறகு அவருக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதனால அவர் அங்கே படுத்து தூங்கிட்டாரு. அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க ஒரு லாக் அவர் பக்கத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல அவரும் அந்த நாயும் தவிர வேற யாருமே இல்ல. Robinson explored the island and he found the broken ship. He took some food, guns, clothing and tools from it. He made a tent and lived in it. He counted days on a wooden cross. From then on, he was able to keep a calendar. On the island, he found many kinds of goats and hares which he sought and ate. Then he made a small boat. அவரு அந்த ஐலாண்ட ரீச் ஆனோன்னு எதுவுமே தெரியாத ஒரு அன்னோன் ஏரியால போய் ஒரு புரோக்கன் ஷிப்ப பார்த்தாரு. அந்த ஷிப்ல இருந்து ஃபுட்டு, கன்ஸ், க்ளோத்ஸ், டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு டென்ட் போட்டு அதுலதான் வாழ்ந்து வந்தாரு. அவரு நாட்களை கலக்கிடுறதுக்காக ஒரு வுடன் கிராஸ் கேலண்டர் ஒண்ணு உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல நிறைய வகையான ஆடுகளும் முயலும் இருந்துச்சு. அதை எடுத்து ஷூட் பண்ணி தான் அவரு சாப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா அவரு ஒரு சின்ன படகு மாதிரி செஞ்சு அந்த படகுல தான் அவரு வாழ்ந்து வந்தாரு. One day, Robinson found a footprint of a human on the other side of the island. He was frightened. For 2 years, he lived in fear. Then, one day, he saw some tribal men chasing a young fellow.
ஒரு நாள் அவரு ஒரு ஃபுட் பிரிண்ட பார்த்தாரு. அது அந்த ஐலாண்டுக்கு அடுத்த பக்கமா இருந்துச்சு. அந்த ஃபுட் பிரிண்ட பார்த்து அவரு 2 வருஷமா பயத்திலேயே வாழ்ந்து வந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் ஒரு யங் ஃபெல்லோவ சில காட்டுவாசிங்க தாக்குறத பார்த்தாரு. ராபின்சன் took out his gun and shot twice. The tribal men got scared and ran away. He saved the tribe and named him Friday, as he met him on Friday. At last, he had a human friend in the island. Robinson taught Friday to speak in English, to shoot and eat like a human. உடனே ராபின்சன் அவர்கிட்ட இருக்க துப்பாக்கியை எடுத்து 2 தடவை அந்த காட்டுவாசிங்களை சுட்டாரு. அந்த காட்டுவாசிங்க பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்ப அந்த ஒரு யங் ஃபெல்லோவ அவரு காப்பாத்தினாரு. அவருக்கு ஒரு பேர் வச்சாரு, ஃப்ரைடே அப்படின்னு பேர் வச்சாரு. ஏன்னா அவர் ஃப்ரைடே மீட் பண்ணனால அவரோட நேம் ஃப்ரைடேன்னு வச்சாரு. ராபின்சன் ஃப்ரைடேவும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவருக்கு எப்படி பேசணும், எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் அவரு சொல்லி கொடுத்தாரு. One day they both saved some people from the cannibals. Among them they found Friday's father and his friends. They stayed with Robinson and Friday for a few days and left the island. Another day Friday informed Robinson about a ship. They both hid and watched the ship. ராபின்சன்னும் அந்த யங் ஃபெலோ ஃப்ரைடேவும் அந்த காட்டுவாசிகள்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ல ஃப்ரைடேவோட ஃபாதரையும் ஃப்ரெண்டையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அங்கேயே சில நாள் தங்கி வாழ்ந்து வந்தாங்க. அப்ப ஃப்ரைடே என்ன பண்ணா, அவன் ஒரு ஷிப்ப பத்தி ராபின்சன் கிட்ட சொன்னா. அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிருந்து அந்த ஷிப்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. Robinson learned that the ship's men had rebelled against the captain. After killing some of the rebels, Robinson, Friday, and the captain retook the ship. At last, Robinson sailed from the island to England with Friday after 28 years, 2 months and 19 days. ராபின்சன் அந்த கப்பலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே அங்க இருக்க புரட்சியாளர்கள்லாம் எதிர்த்து ராபின்சனும் ஃப்ரைடேவும் கேப்டனை காப்பாத்திட்டாங்க. கேப்டனும் ஃப்ரைடேவும் ராபின்சனும் அந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு இந்த ஐலாண்ட விட்டு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க. மொத்தமா இந்த ராபின்சன் 28 years, 2 months, 19 days அந்த ஐலாண்ட வாழ்ந்து வந்தாரு. Glossary: Adventure, risky or unaccepted undertaking. Explore, travel through an unknown area to learn more about it. Tent, portable canvas shelter. Tribal, racial, ethnical. Cannibals, humans who eat other humans. Rebels, people who protest authority. Frightened, afraid. Okay children, thank you for watching this video.